ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டில் நம்ம பண்ண எல்லா வேலைகளும் யாரும் கண்டுபிடிக்கல. அது மூலிமா இப்போ நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கோம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனக்குன்னே ஒரு வட்டத்தை அமைச்சுக்கிட்டு அதில் ஓவரா சீனை போட்டுட்ருக்கான். ஆனால் இவன் நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஏன்னா இவளுக்கு மேலே பெரிய பாஸ் நம்ம விஜய் இருக்கார். அது இவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இவன் நினைக்கிற எதுவுமே கண்டிப்பாக நடக்கவே போகிறதில்ல. அது தாங்க நிஜம். அப்படி இருக்கிற நிலைமையில இவ வந்து இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒருத்தர் வந்து கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்தார் இல்லையா? அந்த கால் பண்ணி மிரட்டுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப நல்லாவே ஒரு நெருடலாகவும் ஒரு கேள்விக்குறியாகவும் அதிர்ச்சியாகவும் இப்படியே இருந்துச்சு. சரி, இது எல்லாத்துக்கும் என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருந்துக்கிட்டு நான் இப்போ சென்னைக்கு வரேன், எனக்கு தேவையான பணத்தை மொத்தத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் நீங்கள் இருக்கிற திசை பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்க. உடனே ராஜேஸ்வரி, டேய் அப்படிலாம் பண்ணிடாத, நீ எங்கேயும் என்னை பார்த்து தொலைஞ்சிடாத, நான் எங்கே சொல்கிறேனோ அந்த இடத்துக்கு வா, அதை விட்டுட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன், உன் வீட்டுக்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 5 நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கோவப்படாதீங்க மேடம், இப்படி கோவப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறீங்க. அதனால் இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் கோவப்படுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. நான் சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக இந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, யார்கிட்ட இந்த அட்ரஸை சொல்லி அங்கே வர சொல்லிட்டுருக்கா? இது முக்கியமான பிளேஸோ இல்லை பார்க்கோ பீச்சோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ஏதோ ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்குது. அந்த அட்ரஸ்க்கு எதுக்காக வர சொன்னோம்? இவளுக்கு இந்த சென்னையில் அதிகமாக யாருமே தெரியாது. இவள் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்றதுக்காக இவள் அதிகமாக யாரையும் போய் மீட் பண்ணவும் மாட்டா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவளை போய் யார் வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவள் ரொம்ப பதட்டமாகவும் ஒரு இதுவாகவும் இருக்கா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜன்னல் வெளியே எட்டி பார்க்க, சரி என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போ தான் அவள் சூட் கேஸ் எடுக்கிறா. அதில் மயில் திருடிட்டு போனோன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த மொத்த பணமும் அந்த சூட்கேஸில் தான் இருக்குது. அப்படி பாவி, மயில் மேலே வந்து இவ்வளோ பெரிய பழியை போட்டு கடைசியில் அந்த பணம் மொத்தத்தையும் நீ தான் வச்சுருக்கியா, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எந்த இடத்துல இருக்கான்ட்டு அப்படியே ஒரு ஸ்கெட்சை போட்டு அவள் பின்னாடியே போகிறாங்க. அவள் வந்து போகிறா போய்கிட்டே இருக்கா. ஐயோ, இவ்வளோ தூரத்துலையே இது என்ன ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்குது, இங்கே போய் இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எவனும் ஒருத்தன் ஏற்கனவே காரில் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். யார் என்னன்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் மாஸ்க் போட்டுட்ருக்கான். சரி, அவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தாலும் அவன் முகத்தில் இருக்கிற மாஸ்க் மூலிமா அவனை பார்க்கவே முடியல. சரி, என்ன தான் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது, அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் அந்த பணத்தை தூக்கி அந்த விஜய்கிட்ட வச்சு அந்த ரவுடிக்கிட்ட கொடுக்க, சரி இவன் என்ன தான் கொடுக்க போகிறான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ வந்து என்னுடைய முக்கியமான ஆதாரம் எல்லாத்தையும் அழிச்சிடணும், இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை வந்து நீ மீட் பண்ணுறதோ இல்லை என்னை மறுபடியும் மிரட்டுறதோ இந்த மாதிரி வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஓஹோ, ஏதோ இவளை பற்றின ஒரு முக்கியமான ஆதாரம் மாட்டியிருக்கு, அதை வந்து தப்பிக்கிறதுக்காக இவ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரையும் குறையுமா புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு. சரி, இதுக்கு மேலே இந்த விஷயத்த வந்து நம்ம சாதாரணமாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இறங்குறாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தானே. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.